ஹலோ அன்மீஸ், வெல்கம் டு மை சேனல்ரா. இன்றைக்கி தேக்கோ கேஃபஸ் தான். ஸோ மைக்ரோ ரத்பன் இது ஏற்கனவே நான் 7 பார்ட் போட்டேன். இது 8th பார்ட். ஏற்கனவே 7 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் கரெக்டாக புரியும். ஓகேவா சலக்குடி, நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. ஸோ இந்த பக்கம் காட்டினா தையும் கிளம்பி அந்த பிளேஸ்க்கு போகிறான். இந்த பக்கம் காட்டினா கிம் ஜியோமி வச்சு எல்லாமே முடிச்சிட்டான். ஸோ ஜியோமி அன்கான்ஷியஸாக படுத்துட்ருக்கா. ஸோ அவளுக்கு அவ்வளோ பெயின் இருக்குது. அட் த சேம் டைம் செம்மையாக ஜியோமியை போட்டு அடிச்சிருப்பான் பெல்ட்லேயே. இந்த பக்கம் காட்டினா தயாங்க உள்ளே வரான். பட் அவன் சொன்ன ரூம் நம்பர் தான். பட் பார்த்தா யாருமே அந்த ரூமில் இல்லை. ஸோ கிம் இல்லை, பார்த்தா ஜியோமி. அவள் வாயிலேருந்து பிளட் வேறு வருது. ஸோ அவளை அப்படியே பார்க்குறான் தையாங். ஜியோமி என்னாச்சுன்னு பாரு. ஜியோமி அப்படியே தாங்க பார்த்து செம்மையாக பயப்படுறா. ஸோ தயவங்க அப்படியே ஜியோமியை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்குது ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அட் த சேம் டைம் ஜங்குக் ஜியோமியோட ஃபோனோட லொக்கேஷனை கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறான். ட்ரேஸ் பண்ணிட்டு நேராக அந்த பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் காட்டின ஜியோமி ரொம்ப பயந்து அலறா. ஸோ அட் த சேம் டைம் ஜியோமி தயங்க பார்த்து பயந்து ஆனால் தயங்க விட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் தயாங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓரத்துக்கு தான் பார்க்குறா. ஸோ அவளால் நடக்கக்கூட முடியல ஸ்டெப்லாம். ஸோ தயாங் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஜியோமி, இங்கே பாரு என்னை பாரு ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜியோமி எதுவுமே கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல அவள். ஸோ அவள் ரொம்ப பயப்படுறா. ஸோ நேராக காட்டினா ஜியோமி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வருது. இதெல்லாம் ஒரு கேமராலேயே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ தயங்க பின்னாடியே ஓடி வரான். ஜியோமி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். பட் ஜியோமி எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் காட்டல. அவன் நேராக மாடி மேலே தான் ஓடி போயிடுறா. ஸோ கரெக்டாக ஜங்குக்கு வந்துடுறான். ஸோ அப்படியே பார்க்குறான் ரூம். அங்கே வந்துட்டு ரிசப்ஷனில் தான் கேட்குறான் இந்த மாதிரி ரூம். ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த ரூம் மட்டும் தான் புக் ஆகிருக்கு, ஆள் இருக்காங்க. ஆமாம் தயாங்கிற பேரில் தான் புக் ஆகிருக்குன்னு சொன்னதுமே இந்த பக்கம் ஜங்குக்கு துடிச்சு பிடிச்சி அந்த ரூமுக்கு ஓடுறான். பார்த்தா இந்த ரூமில் யாருமே இல்லை. ஸோ பார்க்குறான் மேலேருந்து சவுண்டு வர்றது கேட்குது அவனுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜங்கு பறக்க அங்கே ஓடுறான். யாருக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடனா இந்த பக்கம் ஜியோமி எட்ஜில் நின்றுட்டுருக்கா. ஸோ தையும் அப்படியே ஜியோமி கீழே விழுற டைமில் கரெக்டாக போய் கையை பிடிச்சிடுறான். ஸோ ஜியோமி சொல்ல ஒரே வார்த்தை, எனக்கு வீடு தையும், என்னை மொத்தமாக உடச்சிட்டு இல்லைடா, சதிச்சிட்டு இல்லை, நான் உனக்கு லவ் பண்ணுறத தவிர வேறு என்னடா தப்பு பண்ணேன், என்னையால அந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியோமி அழுகுறா. ஜியோமி கிட்ட தயாங்க சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு எதுவும் தெரியாது ஜியோமி, இங்கே என்னை பாரு ஜியோமி ஃபஸ்ட்டு மேலே வா ஜியோமி, கையை கொடு ஜியோமின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். ஸோ நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கான். ஒரு கையில் இன்னொரு கை நீட்டான். பட் ஜியோமி அந்த கையை கொடுக்கல. அவள் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த மாதிரி சீப்பான ஆளுங்க வாழ்கிற உலகத்தில் நான் எதுக்குடா இருக்கணும், நான் என் பியூராக இருந்தேன்டா, என் பியூரிட்டியை நான் இழந்துட்டேன், எனக்கு தேவை இல்லை, நீ கஷ்டப்படணும் தையாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அந்த கையை அப்படியே விடுறா. ஸோ தையாங் அப்படியே அதிர்ச்சியிலேயே இருக்கான். ஜியோமி கீழே விழுறத அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் பார்க்குறான் அவங்க தங்கச்சி விழுறத. ஸோ அவனுக்கு மனசே கேட்கல, அப்படியே அதிர்ச்சியிலே இருக்கான். ஸோ தையாங் பயத்துலேயே அந்த இடத்துல முட்டி போட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஜியோமி கீழே விழுறா. ஸோ ஜங்குக்கு உயிரே இல்லை. அப்படியே வந்து எட்டி பார்க்குறான் கீழே, ஜியோமி விழுந்துட்டா. ஸோ பார்த்தா தயாங்க நின்றுட்டுருக்கான். தயாங்கோட ஷர்ட்டை அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு பிடிச்சிட்டு சொல்கிற ஒரே வார்த்தை, என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். ஸோ அட் த சேம் டைம் போலீஸும் அந்த இடத்துக்கு அரைவ் ஆகுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜியோமி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கும் அங்கே இருக்கான். ஸோ ஜியோமி அந்த பக்கம் மேலேருந்து கீழே வந்ததுனால கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. பட் ஜங்குக் ஜியோமி இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் வெளியே எல்லாருக்குமே. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க தங்கச்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங்க போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ தயாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ தயாங்க உள்ளே தான் இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா 1 டே கிட்ட தயாங்க ஜெயிலே தான் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃபேமிலி யாரையோ வக்கீல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து கேமராவில் இருக்க ஆதாரத்தை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது, அவனை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கோர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 1 மந்த் கிட்ட இப்படியே தான் போகுது. ஸோ தயாங்கோட லைஃப்
தாங்க யார்கிட்டயும் எதுவும் பேசவும் இல்லை, யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. ஜியோமியோ ஞாபகமே அவனுக்கு ஃபுல்லாகவே. யார் என்ன பண்ணா, ஒருவேளை கிம் ஏதாவது பண்ணானான்னு சொல்லிட்டு ஜியோமியை பற்றின யோசனையே அவனுக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டினா அவங்க ஃபேமிலி தான் அவனுக்காக வக்கீல் வச்சு அந்த இயரிங்கை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக தயாங்க்கு அந்த கேமரா ஆதாரத்தை மட்டும் வச்சு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை விடுவிச்சிடுறாங்க. ஸோ தயாங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ காசுலாம் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி. ஸோ தயாங் மேலே இருக்க பாசத்தினால இல்லை, தயாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸில் சைன் பண்ணணுன்றதுக்காகவே. ஸோ இந்த பக்கம் காரணா ஜங்குக்கு சரியான கோவம் வருது. வீட்டில் எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்கான். என் தங்கச்சிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கவே இல்லை, ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு வெயில் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி உடைக்கிறான். ஸோ அவன் ஜங்குக்கு சரியான கோவமாக இருக்கான் தயாங் மேலே. ஸோ இந்த பக்கம் தாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சைன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸில் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மிரட்டுறாரு. தயாங் எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறான். ஜியோமிக்கு அந்த மாதிரி ஆறுனதுக்கு நீ தானே காரணம் கிம் அப்படின்ற மாதிரி கிம்மை பார்த்து முறைச்சிக்கிட்டே கேட்குறான். கிம் அதுக்கு நீ செஞ்ச தப்புக்கலாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, ஃபஸ்ட்டு சைன் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயம், நீ தாண்டா எனக்கு கால் பண்ண, அந்த பிளேஸ்க்கு நீ தானே வர சொன்னேன். அட் த சேம் டைம் ஜியோமி என்னை பார்த்து அவ்வளோ பயந்தா, என்னடா பண்ண அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் தயாங்க அவனோட ஷர்ட்டை தான் பிடிக்கிறான். ஸோ கிம்மோட ஷர்ட்டை கிம்மை அதை உதறி விட்டுட்டு ஜஸ்ட் கேம் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங்க பழுக்குன்னு ஒரு கணத்துலேயே வைக்கிறான். தயாங்க இந்த மாதிரி சும்மா இல்லை, இன்னொரு கன்னத்தில் அப்படியே இந்த பக்கம் கிம்முக்கு தான் அற வைக்கிறான். என்னையோட அடிச்சேன்னு இந்த மாதிரி கேவலமான கையை வச்சு என் தொடாதுடா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் கிம்மை தள்ளி விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டான். அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் காட்டினா ஜங்கு அவங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கான். ஸோ தயாங் வரதை பார்க்குறான். அப்படியே இந்த பக்கம் 4-5 பேர் வராங்க. ஸோ அப்படியே தயாங்க தூக்கிடுறாங்க. ஸோ தயாங்க நிறையா கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ், ஸோ அங்கே தான் இருக்கான் தயாங். அவன் அப்போ தான் கண்ணே திறக்கிறான். ஸோ தயாங் பார்க்குறான் சுற்றி இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக இருக்குது. ஸோ அவனுக்கு எந்த குரலும் கேட்கல, யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. நான் எப்படி இங்கே வந்தேன், ஸோ அந்த தாட் மட்டுமே அவனுக்கு அதிகமாக இருக்குது. தயாங் ஏஞ்சிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவன் கை கால்லாம் நல்லா இருக்குமா கத்தப்பட்டிருக்கு. ஸோ தயாங் பார்க்குறான் அந்த லைட்டு, ஒரே ஒரு லைட் தான் எரியுதாங்க. ஸோ அந்த லைட்டை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் அங்கே வந்து ஜங்குக்கே அங்கே நடந்து வரான். பார்த்துமே தயாங்க்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி பயப்படுறான். ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங் இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு தயாங்க ஒரு ஸ்லாப் வைக்கிறான், செம்ம ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்லாப் அப்படியே அவனோட 5 விரலும் தயாங்கோட கன்னத்தில் பதியுது. ஸோ தயாங் அழுதுகிட்டே கேட்குறான், ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, நான் என்ன ஜங்குக்கு உனக்கு பண்ணேன், ஓ நீ என்ன பண்ணேன்னு கேட்குறியா, என் தங்கச்சியை அனோனுவாக சித்திரவாதை பண்ணி கொண்டுட்டியடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் ஒவ்வொரு ஸ்லாப் வைக்கிறான். ஸோ ஜங்குக் அப்போ நீ ஆமாண்டா ஜியோமியோட அண்ணன்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னுமே இந்த பக்கம் தயாங்க்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ தயாங் அங்கே சொல்கிற ஒரே வார்த்தை, ஜங்குக் நான் கொலை பண்ணலை ஜங்குக், நாங்கள் ஜஸ்ட் வந்தேன் ஜங்குக், எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு கிம் தான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்க இன்னொரு வச்சுட்டு உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு விசிறி போடுறான் ஃபைலை. பார்த்தா தயாங் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா, இப்போ வெறும் தயாங் மட்டும்தான் கிம் ஃபேமிலியை சேர்ந்தவன், முறை தவறி பிறந்த குழந்தை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட மணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறவன் அப்படி இப்படின்னு தயாங்கை பற்றி தேவையில்லாதெல்லாம் அதில் இருக்குது. ஸோ தயாங்கோட அம்மாவை பற்றியும் தப்பாக போட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் தயாங் அது பார்த்த வரைக்கும் அவனுக்கு சரியான காண்டாகிடுது. அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் இல்லை ஜங்கு புரியுதா, தேவையில்லாமல் எங்கள் அம்மாவெல்லாம் இதில் தப்பாக போடுற வேலை வச்சுக்காதீங்கன்னு தயாங் கோவப்படுறான். அப்படியே ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டே எழுத்துட்டு, ஓ அம்மாவை சொன்னால் பையனுக்கு கோவம் வருது, ஒரு அம்மா சரியில்லாமையாடா நீ இப்படி இருக்க அப்படின்னு ஒன்றுமே தயாங்க்கு கடுப்பாயிடுது. அப்படியே ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு, நீ இவ்வளோ பேசுகிறல்ல, உண்மை என்ன நீ தேடி கண்டுபிடிடா, தேவையில்லாமல் எனக்கு கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காத, ஃபஸ்ட்டு நான் அவுத்து விடு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்கு, ஓ வீட்டுக்கா, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு எதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டாமே, அவன் பேர் பார்க் ஜிமினா, அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு மின்னியோங்கியா. ஸோ அவங்க 2 பேரும் மேபி காரில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கலாம், திடீர்னு ஒரு
பெரிய லாரி வந்து அவங்க 2 பேரையும் இடிக்கலாம், 2 பேரும் உயிருக்கு போராடலாம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த பக்கம் ஜங்குக் ஒரு வீடியோ மாதிரி ஆன் பண்ணுறான். இவங்கயும் ஜிமினும் ஒன்றா காரில் போகிறது. ஸோ லைவ்னு போட்டுட்ருக்கு. லைவாக தான் அங்கே போயிட்டுருக்கு வீடியோ காலில். ஏதோ ஒரு கார் போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து ஏதோ லாரி கட்டாகி வேகமாக வருது. தயங்க அதை பார்த்துட்டு நோ அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் மேபி இப்போ அந்த கார் அது வந்து இடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லும் போதே செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு அந்த லாரி இடிக்கிறதுக்காக. தயம் ஜங்குக்கு உனக்கு இப்போ என்ன தான் வேணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு மனசை விட்டு அங்கேயே அழுகுறான். அவன் சொல்கிறான், யோமி இறந்ததில்லை உனக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நினைக்கிறியா? எனக்கும் தான்டா, எனக்கும் தான். பட் நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் ஜியோமியை பண்ணலடா, ப்ளீஸ் ஜங்குக் நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அதுக்கு ஒன்றுமே ஜங்குக் இனிமேலேருந்து நீ என்னோட மெய்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் இப்படி சொன்னதுமே தயம் என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுடா ஜங்குக், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா, என்னை வாழ விடுறா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், ஓ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இந்த மாதிரி தானே என் தங்கச்சிக்கும் இருந்திருக்கும். அவள் இப்போ எப்படி இருக்கா, போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஸோ ஜங்குக்கோட அழுகியை பார்த்தோன்னே தயாங் அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவன் நடந்த உண்மையாக அங்கே சொல்லிட்டான். தயாங் சொன்ன உடனே இந்த பக்கம் ஜங்குக் நம்பவே மாட்டான் அதை. அதுதான் தயாங்க்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? பபாய் ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.